வணக்கம் நண்பர்களே. காத்திரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஒரு அதிரடி திருப்பங்கணங்காக பார்த்தோன்னா, நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டில் புதையல் பானையை கொண்டு பாதுகாப்பாக வைக்க இதுதான் தகுந்த இடம் அப்படின்னு கொண்டு வைக்காங்க. நம்ம கார்த்தி இதனால் ஏதாவது பிரச்சனை வராத, இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. ஆனால் இதை அவங்க இப்போ வாங்க முடியாட்டுனா நம்ம போலீஸில் கொண்டு ஒப்படைக்கலான்னு சொன்ன பிறவா நம்ம சாமுண்டேஸ்வரி இல்லை, இங்கே இருக்கட்டும், நாளைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சந்திரா சிவனாடியை சந்தித்து இந்த புதையல் பானையை நம்ம ஆட்டையை போட்டுட்டு அந்த டிரைவர் பையன் மேலே பழியை தூக்கி போடணும். அதோட பார்த்தோன்னா புதையலையே நம்ம சுருட்டி எங்கள் அக்காவுக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம் கவலைப்படாது, அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல ராஜராஜாவுக்கு மயக்க மருந்து போட்டு கடத்தி ராஜராஜாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் மயங்கி கீழே விழுந்து கிடந்தார். அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அப்படின்னு நம்ப வச்சு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க. மொத்த குடும்பமாக அடிச்சு புரண்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஓட நேரம் வீட்டில் யாரும் இல்லை, இதுதான் சரியான சந்தர்ப்பம் வாங்க அப்படின்னு சந்திரா தன் கணவர் சிவனாண்டிக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. முத்துவேலும் சிவனாண்டியை புதையல் பானையை சுட்டிட்டு போக நேரம் தான் நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வருது. நம்ம தப்பாக இருக்குது, இது மாமாவுக்கு இப்படி ஆனது எல்லாமே பார்க்க நேரம் இதெல்லாம் சதி திட்டம் போல் இருக்குது ரேவதி, நான் வீடு வரைக்கும் போய் எட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்த நம்ம கார்த்தி கையில் பிடிச்சிறாங்க. நம்ம சிவனாண்டி முத்துவேலும் புதையல் பானையோடு எடுத்துகிட்டு நிற்கிற நம்ம சந்திராவோட வேலை தான் இது அப்படின்னு எனக்கு டவுட் தான் நான் இப்படி வந்தேன், இப்போ கையங்களமாக நீங்கள் மாட்டிக்கிட்டேல அப்படின்னு அந்த இடத்த கெட்டி வச்சு துரிய விளக்கி உரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ராஜராஜா கண்ணு முழிச்சு என்னை கடத்தி தான் வந்தாங்க அப்படின்னு இப்போ சொல்லு நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அப்போ புதையல் பானை என்னாச்சு அப்படின்னு வீட்டுக்கு அரண்டு புரண்டு ஓறாங்க. இங்கே கெட்டி வச்சிருக்க முத்துவேலையும் சிவனாண்டையும் பார்த்து வாயை பிளக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அத்தை இவங்க நம்ம வீட்டில் இருக்க புதையல் பானையை திருட வந்தாங்க, கையுங்களவுமா கெட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா சொல்ல நேரம் நம்ம சந்திரா அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு புதையல் பானையை கொண்டு வர நேரமே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இந்த புதையல் பானை வீட்டுக்கு வைக்கிறது நல்லது இல்லை, இதனால பிரச்சனை வர போவாத்த அப்படின்னு சொல்ல நேரம் எந்த பிரச்சனையும் வராது, நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதையலை கொண்டு சப்மிட் பண்ணதுக்கு கேட்டப்போ அவங்க ஆஃபீஸர் எல்லாம் ஏதோ மீட்டிங்கில் இருக்காங்களா, நாளைக்கு வாங்கிடுவாங்களா, இந்த ஒரு நாள் நைட்டும் நம்ம வீட்டில் பத்திரமா இருக்கட்டும், என்ன மீறி இதை யாருமே எடுக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரா சிவனாண்டியை பார்த்து பேசுகிறாங்க. இந்த பாருங்கள், எங்கள் அக்காக்காரி அந்த புதையலை பாதுகாத்துட்டு இருக்கா, அதை அவள் கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த புதையலை ஆட்டை போடணும், நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் அந்த புதையல் தான், அதை எடுத்தால் நம்ம சொகுசாக காலம் ஃபுல்லாக நம்ம வாழக்கூடிய வழி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆமாம், அந்த புதையலை ஆட்டை போட்டுட்டாலே போதும் சந்திரா அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டிய முத்துவேலாம் ஐடியா பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சந்திராட்டையும் சொல்லி விட்றாங்க, நாளைக்கே இதை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கப்ப அப்போனா நம்ம காலையில் கடைக்கு போகிறாங்க நம்ம ராஜராஜா. அந்த கடைக்கு போன நம்ம ராஜராஜாவை மயக்க மருந்து முகத்தில் அப்பி கடத்திறாங்க. ஒரு கட்டத்தில் ரவுடியை கடத்திக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. கடைக்கு உங்கள் மாப்பிள்ளை மயங்கி கீழே விழுந்துட்டாரு, அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்ன நேரம் துடிச்சு போகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்ன என் கணவர் மயங்கி விழுந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமாக அலறி அடித்து எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு அங்கே ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஓடி ஹாஸ்பிட்டலில் போய் செய்கிறாங்க. இந்த சைடு சந்திரா நீ மட்டும் வீட்டில் பாதுகாப்பாக இருந்துக்க, அந்த புதையலை யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்ம சந்திராவை பாதுகாப்புக்கு வைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதோட பார்த்தோன்னா சந்திரா இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன், மொத்த இதையும் என் கணவர் சுருட்டிக்கிட்டு உன் மாப்பிள்ளை டிரைவர் மாப்பிள்ளை மேலே பழி போடுறதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், போ போ அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜாவும் ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுக்கு சந்தேகம், இதெல்லாம் ஒரு தந்திரம் போல் இருக்குது, சூழ்ச்சி போல் இருக்குது, ஏன்னா நம்ம மொத்த குடும்பமும் இங்கே வந்துட்டா அதை காவல் காக்குறது சந்திரா தான், சந்திரா கண்டிப்பாக அந்த புதையலெல்லாம் எடுத்து சிவனாண்டி முத்துவேலுக்கிட்ட ஆட்டை போடுறதுக்கு தான் இப்போ மாமாவுக்கு இப்படி ஆனது கூட ஏதோ ஒரு சூழ்ச்சி போல் இருக்குது. ரேவதி நான் வீட்டுக்கு போனோம், வீட்டில் போய் அந்த புதையலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னேன். என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் இது உங்கள் அப்பாவுக்கு இப்படியெல்லாம் நடந்ததெல்லாம் ஒரு சூழ்ச்சி, யாரோ தந்திரம் பண்ணி தான் இதெல்லாம் நடந்தது மாதிரி எனக்கு தெரியுது, ஏன்னா மொத்த குடும்பமும் இங்கே இருந்தால் அந்த சிவனாண்டி முத்துவேலை சந்திரா வர வச்சு
புதையலை வந்து சுருட்டிட்டு போக வச்சிருவா. அதனால கண்டிப்பாக நான் அங்கே போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு நம்ம ராஜா வந்து கிளம்பி வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா இப்போ தான் சரியான சந்தர்ப்பம். என் அக்காக்காரி அவன் மாமாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்ததை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பறந்துட்டா. மொத்த குடும்பமாக அவளுக்கு பின்னாடியே போயாச்சு. இப்போ நான் தான் புதையலுக்கு பாதுகாப்பாக இருக்கேன். இப்போ நீங்கள் வண்டியெல்லாம் இதை சுருட்டிக்கிட்டு அந்த டிரைவர் பையன் தான் இந்த புதையலை எடுத்துட்டான் அப்படின்னு வந்து என் அக்காக்காரியை நம்ப வச்சு அந்த டிரைவர் பையலை வீட்டை விட்டு விரட்டிடலாம். அது பிறகு நம்ம இந்த புதையலோட வந்து சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். என் அக்காக்காரி இதை வந்து எப்படியாவது கவர்மெண்ட்டிட்ட ஒப்படைக்கணும்னு தான் இருக்கா. அவளும் வாழ மாட்டா, நம்மளையும் வாழ விட மாட்டா. ஆனால் இப்போ நம்ம செய்யக்கூடிய இதில் ஒரே கல்லில் 2 மாங்காய். அந்த டிரைவர் பையன் ஜெயிலில் கிடப்பான், அந்த புதையலை வந்து திருடிட்டானி. அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம புதையலோட வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு நல்ல வந்து இது ஒரு நல்ல சான்ஸு அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து சொல்ல நேரம் சரி நாங்கள் இப்போவே வாரம் சந்திரா அப்படின்னு வந்து நம்ம விரிச்ச விலையில் சாமுண்டீஸ்வரி விழுந்து பொய்யாச்சுல, அதுவே போதும், இனி அங்கே வாரம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவனாண்டியும் முத்துவேலை வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு அந்த புதையல் பானையை சுருட்டுறதுக்காண்டி இதான் சரியான சந்தர்ப்பம்னு களம் இறங்கி வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம கார்த்தியன் காரில் வந்து கரெக்டாக நிற்கிறாங்க. இங்கே சிவனாண்டிய முத்துவேலம் புதையல் பானை ஆகா எப்படி இருக்கு மோனை பார்க்கறதுக்கு அப்படின்னு வந்து நம்ம முத்துவேலு சிவனாண்டிகிட்ட சொல்ல ஆமாம் இதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து காவல் இருந்தோமோ என்னவோ, இப்போ நம்மளுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து அதை அப்படியே அலைக்கா தூக்கி இப்போவே கொண்டு போயிடலாம். பழைய டிரைவர் பையன் மேலே சந்திரா போட்டுருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூக்குறாங்க. அனி சபாஸ் இதுதான் நினச்சேன், நீங்கள் உங்கள் மாப்பிள்ளையை வர வச்சு இப்படி செய்வீங்கன்னு நான் நினச்சேன். அதுக்காக தான் நான் இப்போ வந்தேன், கையும் களவுமா மாட்டிட்டேங்கல அப்படின்னு வந்து சிவனாண்டியின் முத்துவேலியின் மூக்கை உடச்சி ஒரு கயத்தால் வந்து கெட்டி வைக்கிறாங்க. இந்த பாரு இனி நீ தப்ப முடியாதுடா, உனக்கு சரியான வேட்டு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஐயையோ இந்த டிரைவர் பையன் நம்மளை முடக்கி பிடிச்சிட்டானே, இப்போ என்ன செய்ய அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடியை வாங்கி வந்து கயத்தோட கயிறாக வந்து கெட்டி வச்சுருக்காங்க நம்ம சிவனாண்டியையும் முத்துவேலையும். ஒரு கட்டத்தில் நம்ம சந்திரா வந்து நம்ம திட்டத்தில் மண்ணை போட்டுட்டான் இந்த டிரைவர் பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து கண்ணை முழிச்ச நம்ம ராஜராஜா புதையல ஆட்டையை போட இது சிவனாண்டி முத்துவேலின்னு சரியாக தான் இருக்கும் சாமுண்டேஸ்வரி, ஏன்னா என்னை கடத்த தான் செய்தாங்க, ரவுடியை கடத்தி என்னை இங்கே கூட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இப்போ புதையல் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரேவதி கவலைப்படாதுங்கம்மா, ராஜா இதை தெரிஞ்சு அங்கே போயிருக்காரு. ஏன்னா வந்து ராஜாக்கே வந்து சண்டைக்கு வந்துட்டு மொத்த குடும்பமும் நம்ம இங்கே இருக்க நேரம் யாராவது புதையலை எடுத்துடக்கூடாது அப்படின்னு வந்து வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் கண்டிப்பாக யாரையும் எடுக்க விட மாட்டார் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொன்ன நேரம் பாத்தியா மாப்பிள்ளைக்கு இருக்க புத்திசாலி தானே உனக்கு இல்லையே சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜராஜா சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு போகிறாங்க, கட்டி வச்சிருக்க சிவனாண்டி முத்துவேலையும் பார்த்து வாயை பிளக்குறாங்க. சந்திரா அப்படியே பேயரைஞ்சி மாதிரி நிற்கிறாங்கங்க.